பாத்தீங்களா? நியூஸுக்கு நடுவில் வராது, சீரியலுக்கு மத்தியில் வரும். புரிஞ்சுதா என்னன்னு? பெண்கள் சீரியலும் அதிகம் பார்க்கிறாங்க, காஸ்மெட்டிக்ஸும் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கறதால சீரியலுக்கு மத்தியில தான் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் அதிகம் வரும். நியூஸுக்கு மத்தியில அந்த விளம்பரம் வராது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, சொன்ன மாதிரி தான், நீ யாரா இருக்கிறியோ அதானே வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் டைவர்ஸுக்கு சான்ஸ் இல்ல. நீ யாரா இல்லையோ அவங்கள வெளிப்பட்டு கல்யாணம் நடந்தா மறுநாளே யோசனை வந்துடும். ஒரு பத்திரிகையில போட்டிருந்தான், கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு மேக்கப் நடக்குது. அப்ப சொன்னாங்க மாப்பிள்ளைய நீயும் கூட போ அப்படின்னாங்க. அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், கம்ப்ளீட்டா அவளுக்கு மேக்கப் ஆகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேக்கப் போட்ட லேடியை கூப்பிட்டு பர்சனலா நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் வந்து காஸ்ட்லி, அதாவது இந்த வேர்ல்டுலயே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வாட்ச், அந்த டப்பா, அந்த வாட்ச், அந்த பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் எடுத்து கையில் கொடுத்தான். அவன் நினைச்சா இவன் வருங்கால மனைவிக்கு நம்ம மேக்கப் போட்டதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு இந்த வாட்சை கொடுக்குறான்னு நினைச்சு, சாரி இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு டப்பாவை திறந்து பார்த்தா அது 150 ரூபாய் கூட மரியாதை இல்லாத பிளாஸ்டிக் வாட்ச். அந்த பொண்ணு கேட்டா என்ன சார்னா, இதான் உள்ள நடந்ததுன்னா, இவ்வளவு நேரம் இதான் நடந்தது, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா. அம்மா நான் உங்களை அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க, இயல்பாக நாம் வெளிப்படுவதுதான் உலகத்திற்கு நல்லதே ஒழிய கொஞ்சம் செயற்கையாக நம்மை காட்டிக்கொள்ள தொடங்கினாலும் அது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை தரும்.